ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சத்தான காய்கறிகள்லாம் நிறையா சேர்த்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சு தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வேலை சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். வாங்க இந்த வெஜிடபிள் ரைஸ் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக பண்ணலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கழுவிட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து இதில் லைட்டாக உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். நல்லா இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கர்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பிரிஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் தாண்டி வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் 3 வரமிளகாவை அது மேலே இருக்கிற காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். பிரியாணி மசாலா வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகாத்தூளை 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் இருக்கிற தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். தக்காளி அரைச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி சேர்த்துட்டு நான் 3 வகையான காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த காய்கறிகள்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதனால 2 கப்புனால நமக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இப்போ இந்த காய் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இதை மூடி வைக்க போகிறேன். லைட்டாக இது வெந்து வரட்டும். நல்லா கொதிலாம் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மொத்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1 கப்பு சேர்த்துருந்தேன்ல, இப்போ 2 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்துச்சுன்னா இந்த பிரியாணிக்கு உப்பு சரியாக வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு சிம்மில் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். ரொம்ப சூப்பராக அழகாக வெந்து வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நல்லா உதிரியாகவே இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட சாஃப்டாகவும் வெந்து வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.